ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கோயில். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டா டோல்கேட்டில் ரைட் சைடில் இருக்குது. பள்ளிகொண்டா டோல்கேட்லேருந்து இப்படி ராமாபுரம் போகிற வழியில் ஒரு இடத்துல இருக்குது. இது கிட்டத்தட்ட என்ன டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்குது இந்த கோயில், வாராகி அம்மா கோயில். நெக்ஸ்ட்டு இந்த வாராகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சித்தர்கள் லைனாக ஒரு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வாராகி அம்மா கோயில்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா மடம், அதாவது வந்து ஒரு தோட்டம், ஒரு இது மாதிரி சொல்லலாம். இது வந்து வாராகி அம்மா வந்து ஜாலியாக வாழ்கிற இடம் மாதிரி சொல்லலாம். இது மக்களோட கோரிக்கை. இது பார்த்திங்கன்னா வாராகி அம்மா சிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 அடி வந்து இந்த சிலை இருக்குது. இந்த சிலையோட மகத்துவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து வாராகி அம்மானா ஒரு போர்க்கடவுள். ஆனால் அந்த போர்க்கடவுளுக்கு மாறாக தான் இங்கே வந்து ஒரு கல்வி கற்று கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலை. ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியும், இன்னொரு கையில் விசிறி, அதாவது பழைய காலத்து விசிறிகள் இருக்கும்ல, இந்த ராஜாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்போது விசிறுவாங்க. இப்போ கூட சாமிக்கு ஊர்வலம் வந்தால் அந்த விசிறிகள்லாம் விசிறுவாங்க. இது வந்து யாக மண்டபம். இந்த யாக மண்டபம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது வேங்காம இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அப்போது இந்த யாகங்கள் நடக்கும். இந்த வாராகி அம்மா கோயில் வந்து நிறுவப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து டொனேஷனால் தான். அந்த வாராகி அம்மாவுக்கு பின்னாடி ஒரு சாமிஜி இருக்கிறார்ல, அவர் தான் இந்த கோயிலை வசூல் பண்ணி செய்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வேண்டுதலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வர. இப்போ இந்த வாராகி அம்மா லைனாக வந்து இந்த ஒரு பீடத்தில் ஒரு சிலை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபினிஷிங் ஆகலை இது எதுவும், அதாவது சிலை நிறுவி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், லைனாக பாருங்கள், அது பாருங்கள், வாராகி அம்மா மஞ்சளில் பூசப்பட்ட மஞ்சள், அதாவது வந்து மஞ்சள் காம்பா வாங்கி, அதாவது மஞ்சள் கும்பா வாங்கி அங்கேயே தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த வாராகி அம்மா தாய் மேலே தேய்க்கலாம். யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து இவங்க செய்யணும் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் சுத்தமான ஒரு மனிதர் வந்தாலும் இங்கே வந்து அவங்க வேண்டுதலை வச்சுட்டு இங்கே செய்யலாம். இது வந்து குளம், இது உள்ள மீன்கள் இருக்குது. இது பாருங்கள், வாராகி அம்மா ஃபுல்லாக பின்னாடி முன்னாடி எல்லாமே மஞ்சள் அரைச்சி போட்டிருக்காங்க. அது பாருங்கள், மஞ்சள் அரைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மஞ்சள் போட்டு ஊற வச்ச மஞ்சளை அரைச்சி பிடிச்சி அம்மா வந்து சுத்தமான மஞ்சள் தேய்ச்சி பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெள்ளை சிலையாக இருந்தது மஞ்சள் சிலையாக மாறிடுச்சு. இப்போ அப்படியே லைன் பை லைன் இங்கே வந்து தங்குறதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு நிறைய பண்ணியிருக்காங்க போல. இன்னும் சரி வர தெரில, ஏன்னா இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. அதாவது வந்து நீங்கள் டொனேஷன் தரதுன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் நேராக போயிட்டு அவங்க யாரை வேணாலும் கேட்டாலும் டொனேஷன் பண்ணுற இடம் எங்கேன்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். 50 ரூபா பண்ணலாம், 20 ரூபா பண்ணலாம், 100 ரூபா கூட பண்ணலாம். அது உங்கள் விருப்பப்பட்டது. கோயிலில் உண்டி போகிற மாதிரி அங்கே டொனேஷன் பண்ணலாம் நீங்கள். இது வந்து உக்கார்ற இடம். இதுவும் வந்து ஒரு யாகம் மாதிரி செய்கிற இடம் தான். இது வந்து பக்தர்கள் உக்காஞ்சி பூஜை பண்ணுற மாதிரி. அது உள்ள லாஸ்ட்டில் வந்து சாமி இருக்கும். அதாவது ஒரு இதுக்கும் ஒரு சாமிக்கும் ஒரு யாகம் நடத்தி யாகம் போடுற மாதிரி இருக்கும். இங்கே காட்பாடியில் பக்கத்தில் வந்து ஒரு வாராகி அம்மா கோயில் இருக்குது. இதே சாமிஜி தான் இந்த முதல்ல இந்த சின்னதாக வந்து கட்டி பூஜை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒருத்தர் இடம் டொனேட் பண்ணி வந்த இடம் தான் நினைக்கிறேன். எனக்கு ஃபுல் டீட்டெயில் அவ்வளோ தெரில. நான் ஒரு தற்செயலாக போனேன், நான் ஒரு ஆளை பார்க்க போனேன். ஆனால் வந்து அங்கே வாராகி அம்மா கோயில் இருக்குதுன்னு பார்த்து திரும்பி போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிச்சு வாராகி அம்மா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வாராகி அம்மா பெரிய சிலை பார்க்க போயிட்டுருக்கோம். நான் என்கிட்ட கிளிம்பர் எத்துன்னு போல், அதனால் இந்த மாதிரி பாருங்கள் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடை ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டெப்ஸுக்காக கட்டிகிட்ருக்காங்க. டொனேஷன் வாங்கி தான் கட்டுவாங்க. இவங்க வெளியே வந்து வசூல் பண்ணுறதில்ல, விருப்பப்பட்டவங்க கொடுத்து தான் வசூல் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அதில் இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா நான் அதில் இல்லை.
நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். நானும் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி டொனேட் பண்ணிட்டு வரலாம். இப்போ தான் இந்த வாராகி அம்மா இருக்கிற மெயின், அதாவது வாராகி அம்மா கோயில் நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து நடப்பாதை, அந்த சின்ன சின்ன யாகம் செய்கிற இடம் தான். இதுதான் மெயின் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மா கத்தி நின்றுச்சு, வெடிக்காத்தால் கத்தி கோயில் இருக்கும். இது பீடை ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே யாருமே வரல, எல்லாம் வேலை செய்கிற ஆள் தான். இதோ அது 2 பேர் வராங்க பாருங்க, அந்த 2 பேர் மட்டும்தான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இந்த பீடம் பலிபீடமா யாரும் அவ்வளோ இல்லை, டிஸ்டர்ப்ஸாக தான் இருக்கல. நீங்கள் போய் ஒரு மெடிடேஷன் ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்படியே வந்து நேராக உள்ளே போக வேண்டியதுதான். அது பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள் வாராகி அம்மாவுக்கு. இவ்வளோ பெரிய சிலையே கிடையாது வேறு எங்கேயுமே. ஃபுல்லாக வந்து கிரைனைட் ஸ்டோன் மாதிரி அது செஞ்சுருக்காங்க பாருங்கள். வாராகி அம்மா நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஓலைச்செடி, ஒரு பக்கம் அந்த விசிற இது. அதாவது வந்து இந்த வாராகி அம்மா வந்து கல்வி கடல் வாராகி அம்மான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து சரஸ்வதி, விநாயகர் இவங்களெல்லாம் விட வந்து மோஸ்ட்லியாக வந்து ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வாராகி அம்மா வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்ற தெய்வம். விநாயகருக்கு முன்னாடி இருந்தது வந்து வாராகி அம்மா தான் ஃபஸ்ட்டு கும்பிட்டுருந்தாங்க. மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் ஒரு செயலுக்கும் நம்மளுக்கு வெற்றி தரும். அதுக்கு முதல் எடுத்துக்காட்டே இந்த வாராகி அம்மா தான். இந்த வாராகி அம்மா நம்மளை வந்து நம்ம எந்த தீமைகளும் விலக்கி நன்மையை கொடுக்குறது தான் இந்த வாராகி அம்மா. பாருங்கள் சமசில இது வந்து 21 அடியா இல்லை 18 அடியான்னு எனக்கு சரியாக கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா நான் வந்து அவ்வளோ அங்கே வந்து கோயில்காரங்களை நான் வந்து சந்திக்கல. மேஸ்திரி ஆளுங்க அவங்க தான் இருந்தாங்க. இது வந்து தாமரைப்பூவில் நின்றுட்டுருக்கா மாதிரி. இதுக்கு பின்னாடி வந்து 3 தேவி சிலை இருக்குது. அதான் இப்போ லைன்லேயே இந்த வீடியோவிலே லைனில் காட்டுறேன் நான். 3 தேவிங்கள் சிலை, அதாவது வந்து பார்வதி, சரஸ்வதி, மகாலட்சுமி 3 தேவி சிலை இருக்கும். இப்போ வந்து நம்ம பின்னாடி போனோம்னா இந்த டேனில் பண்ணணும். எதுவுமே கட்டல, சும்மா அந்த உள்ள இருக்கிறது மட்டும்தான். இப்போது சிலை வச்சு நிறுவனத்தில் மட்டும்தான் வாராகி அம்மா இருக்குது. இப்போ நம்ம அப்படியே சுற்றி அப்படியே போகிறோம். இப்போது இதெல்லாம் சைடில் பாருங்கள், எதுவுமே ஃபினிஷிங் கிடையாது. கோயில் முடியல, கட்டுறதுக்கு தான் வந்து சரஸ்வதி, பார்வதி தேவி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்வதி தேவி இல்லை, அங்காளம்மா, மகாலட்சுமி 3 தெய்வங்களோட சிலை. இது வந்து அங்காளம்மா சிலை. நல்லா பாம்பு வடிவத்தில் வந்து இருக்காங்க அந்த அம்மா. சரஸ்வதி தேவி, கல்வியின் வழிகாட்டி தேவி. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த சாமியை கும்பிடாத ஆளுங்களே கிடையாது. இந்த சாமி இல்லாத கடை கிடையாது, வீடு கிடையாது. மகாலட்சுமி சாமி 3 தேவிங்க சிலை. இது எல்லாம் வந்து சிலையெல்லாம் வந்து கோயிலெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சிலை வைப்பாங்க. இந்த கோயிலில் வந்து சிலை வச்சிட்ட பிறகு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து பழைய காலத்து முறை வந்து இது. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் கூட சரி, சிவலிங்கத்தை வச்சிட்ட பிறகு தான் கோயில் கட்டினாங்கன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி டைப் வரும். அங்கே கூட வாராகி அம்மா தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து வாராகி அம்மாவை தான் முதல்ல கும்பிட்டு மற்றபடி எல்லா வேலையும் செய்வார். ஒருவேளை அந்த டைப்பில் கட்டுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இதுதான் வாராகி அம்மா கணேஷ். ஒரே ஒரு சுற்று தான். நீங்கள் உங்கள் பசங்க படிக்கணும் இல்லை ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு உங்கள் பசங்கள் பேரில் வந்து உங்கள் பசங்களை கூட்டின்னு போய் வாராகி அம்மாவை வணங்கிட்டு நல்லபடியாக கல்வி தரும், ஒரு நாளும் தரம் அறியாத மனம் தரும், தெய்வம் மனம் தரும்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு எனக்கு அந்த ஸ்லோகத்தை தெரியல, கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வாராகி அம்மா கோயில் பார்த்தீங்களா, ஓலைச்செடி, கையில் ஒரு பக்கம் திரிசூலம், ஒரு பக்கம் சங்கரம், ஒரு பக்கம் தான் அந்த விசிறி மாதிரி. அது பேர் எனக்கு தெரில, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நின்ற கோலமே வாராகி.